ஒருவர் தான் பெற்ற ரூபாய் 65,000 கடனை, அப்போது அவர் வாங்கின அமௌண்ட் எவ்வளோ? 65,000 ரூபா. அதை வந்து திருப்பி கொடுக்குறாரு. ஆனால் முதல் மாதம் வந்து என்ன கொடுக்குறாரு? 400 ரூபா கொடுக்குறாரு. என்ன பண்ணுறாருன்னா ஒவ்வொரு மாதமும் அதுக்கு முந்தின மாதம் கொடுத்த அமௌண்ட்டை விட 300 ரூபா கூடுதலாக கொடுக்காரு. இப்போ முதல் மாதம் 400 ரூபா கொடுத்தாருன்னா அடுத்த மாதம் இன்னொரு 300 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சு 700 ரூபாயாக கொடுப்பாரு. அப்படின்னா அவர் எத்தனை மாதத்தில் அந்த கடனை ஃபுல்லாக அடைப்பார் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ மாதம் கொடுத்தது 400 ரூபா, அடுத்த மாதம் இந்த 300 ரூபா சேர்த்து வச்சாருன்னா 700 ரூபா கொடுத்துருப்பாரு. அதுக்கடுத்து 1000 ரூபா அப்படியே கொடுத்துக்கிட்டே போவார். எத்தனை மாதம் உள்ளதை நம்ம கூட்டினா இந்த 65,000 வருங்கிறது கொஸ்டின். இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. எதை வச்சு சொல்கிறேன்னா 300 300 கூடிக்கிட்டே போதா, இது ஒரு கூட்டுத்தொடர். ஸோ முதல் உறுப்பை ஏன்னு சொல்லுவோம். ஏ வந்து 400. டிஃப்ரென்ஸ், அதாவது முதல் உறுப்புக்கும் ரெண்டாவது உறுப்புக்குள்ள வித்தியாசம் தான் டிஃப்ரென்ஸ். இதை வந்து 300, ஓகேவா? ஏன்னா 300 300 கூடிக்கிட்டே போதா. அப்போ இந்த எஸ்என் அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் கூட்டினா வர்ற வேல்யூ 65,000 தான் நமக்கு வரணும். அதையும் நான் எழுதிக்கிட்டேன். இப்போ எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எத்தனை மாதம், அதாவது என் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எஸ்எனுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எஸ்என்ஸ் ஈக்குவல் டு n/2 ப்ராக்கெட் போட்டு 2a ப்ளஸ் n-1 d தான் ஃபார்முலா, ஓகேவா? இப்போ எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதெல்லாம் இந்த n டேர்ம்ஸ் இல்லையா? இப்போ இந்த எண்ணுக்கு பதிலாக ஆப்ஷன் ஏல இருக்கிற 20 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போது 20 டிவைடட் பை 2 மறுபடியும் என்ன பண்ணலாம்? ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏக்கு பதிலாக 400 போடுவோமா, இன்ட்டு 400 மறுபடியும் ப்ளஸ் போட்டு n வந்து அதே 20 -1 டிக்கு பதிலாக 300. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம் 300. ஓகே, இப்போ ரெண்டையும் அடித்தா 10ன்னு வருமா? அப்போ 10 உள்ளே இருக்க ரெண்டையும் பெருக்கினா 800 ப்ளஸ் ரெண்டையும் கழிச்சா 19 இன்ட்டு 300ன்னு வரும். ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன்? 10 800 ப்ளஸ் இது ரெண்டையும் பெருக்கினா 5700ன்னு வரும். ஓகே, மறுபடியும் 10 இன்ட்டு இது ரெண்டையும் கூட்டினா 6500ன்னு வரும். சரியா? மறுபடியும் இந்த 10ஆல் நான் பெருக்கினா எனக்கு 65,000 வரும். நமக்கு கொஸ்டினில் கொடுத்த அந்த வேல்யூ வந்துருச்சா? ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்.